செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, யுஜிசி அமைப்பினுடைய விதிமுறைகள் சிலவற்றிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது. யுஜிசி என்றால் என்னவென்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய விதிமுறைகளை வகுக்கக்கூடிய, அவற்றிற்கான ஸ்டாண்டர்ட்ஸை, தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களுக்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய, அவற்றை ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக யுஜிசி என்பது இருக்கிறது. இந்த அமைப்பின் சார்பாக சில விதிமுறைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறையை உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கிறது. என்ன விதிமுறைகள் என்று பார்க்குமையானால், ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விங் அல்லது அதுக்கான ஒரு ஃபோரமை ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் அமைக்க வேண்டும். அந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம், தேவையான சமத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு அதில் யாருக்காவது மாற்று இருக்குமேயானால், குறை இருக்குமேயானால் அதை தீர்ப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவிடம் இப்படிப்பட்ட பாதிப்படைந்த மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய கம்ப்ளைண்ட்களை தெரிவிக்கலாம். அதை விசாரித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும். அதில் யாராவது தவறு செய்திருந்தால் அந்த தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை அவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்காத அந்த நிறுவனத்தினுடைய, அந்த கல்லூரியினுடைய அல்லது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், அவர்களுக்குண்டான அந்த மானியங்கள் வழங்கப்படாது என்பது மாதிரியான விதிமுறைகளை வகுத்து இந்த அறிவிப்பானது வந்திருந்தது. இதற்குத்தான் உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது என்ன மோசமான ஒரு விதிமுறை? நல்ல விதிமுறை தானே. எல்லா மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறைக்கு ஏன் உச்சநீதிமன்றம் தடை விதிக்கிறது என்கின்ற கேள்வி நம்மில் பலருக்கு எழுகிறது. எதனால் இந்த பொதுவாக யுஜிசி, அதுவும் குறிப்பாக மோடியின் அரசிற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்களே, இது எதனால் இது நடந்தது என்று பார்ப்போமேயானால், இதற்கான விதையை விதைத்தது 2 பெண்கள். ரோஹித் விமலா என்கின்ற ஒரு மாணவரினுடைய தாயும், பாயல் தத்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தாயும் இணைந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். யார் இந்த ரோஹித் விமலா, யார் இந்த பாயல் தத்வி? இவர்கள் இருவரும் உயர் கல்வி நிறுவனங்களில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளினால் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனவர்கள். தற்கொலையை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அது ஒரு பலவீனமான ஒரு நடவடிக்கை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி யாரும் செல்லக்கூடாது. ஆனால் இந்த ரோஹித் விமலாவும் பாயல் தத்வியும் எதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள்? ரோஹித் விமலா என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிக சிறந்த ஒரு அறிவியல் மாணவராக இருந்தார். உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் அவர் படித்துக் கொண்டு இருந்தார். அம்பேத்கரினுடைய பெயரில் ஒரு அமைப்பை அந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கினார். அதற்காக குறிவைக்கப்பட்டார். அங்கு இருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்த பேராசிரியர்களால் அவர் குறிவைக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டார். எந்த அளவிற்கென்றால், ஒன்றுமே படிக்காமல் அன்றைக்கு உயர்கல்வி அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரினுடைய நேரடி மிரட்டல்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அழுத்தங்களை தாங்க முடியாமல் ரோஹித் விமலா தற்கொலை செய்து கொண்டார். இது தவறு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி பாயல் தத்வி என்று சொல்லப்படக்கூடியவர் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிசின் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார். பொதுவாகவே அந்த பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் எந்த இடத்துல அவங்க பிஜி படிக்கிறாங்களோ அந்த பிஜி படிக்கக்கூடிய மருத்துவமனைகளில், படிக்கக்கூடிய கல்லூரியை ஒட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அவர்கள் மருத்துவராக பகுதி நேரமாக அவர்கள் வேலைகளை பார்ப்பார்கள். தங்களுடைய பாட நேரம் போக மீதி இருக்கக்கூடிய நேரங்களை அவர்கள் நைட் ஷிஃப்ட்ஸ், மார்னிங் ஷிஃப்ட்ஸ் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் அந்த இடத்துல இருந்து பிராக்டிக்கலாக சில விஷயங்களை செய்வதன் மூலமாக கற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவரோடு வேலை பார்த்த 3 மருத்துவர்கள், உயர் சாதியை சார்ந்த 3 பிரிவினர்கள் இவரை குறிப்பிட்ட பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கி, இவரை அவமானப்படுத்தி, இவருடைய மதிப்பெண்கள் குறித்து கேள்விகளை எழுப்பி, இவர் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரோ வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவரை அதிலிருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்து மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவர் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார். தற்கொலை செய்து கொண்டு இறந்த உடனே இவர்களின் பெயர்களை எல்லாம் எழுதிவிட்டு இறக்கிறார். அவர்கள் பிறகு கைது செய்யப்படுகிறார். இப்படி நடக்குது. அப்போ இந்த ரோஹித் விமலாவினுடைய தாயாக இருக்கக்கூடிய ராதிகா விமலாவும், அதே மாதிரி இந்த பாயல் தத்வியினுடைய தாயாக இருக்கக்கூடிய அபேதா தத்வியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். அப்ப இந்த தொடுக்கப்பட்ட வழக்கு 6 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. 6 ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட அந்த வழக்கில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இப்படி என்னுடைய பிள்ளைகள் இறந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம்
இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகள், அங்கே ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கு ஒரு சென்டர் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தான் இந்த விதிமுறைகளே உருவாக்கப்படுகிறது. அந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டது சமீபத்தில் ஜனவரி 14ஆம் தேதி அது வெளியான அந்த நேரத்தில் இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உயர்சாதி மாணவர்கள் நடத்துகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு அந்த மேல்முறைக்கு வரக்கூடிய நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகாந்தும் இன்னொரு நீதிபதியும் இருக்கக்கூடிய அமர்வானது அதை நிறுத்தி வைத்து மார்ச் 16ஆம் தேதிக்கு அதனுடைய வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த மார்ச் 19ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை தள்ளி வைத்து இருக்கிறது. அப்போ நாம இதில் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவென்றால், இது ஏன் இந்த அளவிற்கு வேகமாக தடுத்து நிறுத்தப்படுகிறது? இதற்கு ஏன் இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள்? இவர்கள் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நிறுவனத்தை அமைக்கிறீங்க, ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க, ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் என்று ஒரு உருவாக்குறீங்க. அதுல பிசி எம்பிசியினுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குது, இதுல மற்ற உயர் சாதியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வைக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, அவர்களின் மூலமாகத்தான் பிரச்சனை நடக்கிறது என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களையும் அதுல ஒரு பார்ட்டியாக ஆக்குவது என்பது ஒரு தவறு. ஏன்னா குற்றச்சாட்டே அப்படித்தான் வைக்கப்படுது. இந்த அமைப்பை உருவாக்குவதற்கான நோக்கமாகவே அதுதான் சொல்லப்படுகிறது. எந்த காரணத்தினால் இது சொல்லப்படுகிறது என்றால், சமீபத்தில் நீங்கள் நடந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை பார்த்தால் உங்களுக்கு இதனுடைய வீரியம் என்பது விளங்கும். இந்தியாவினுடைய ஐஐடி, என்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிகளில் 2019 21 வரை 98 பேர் மரணித்திருக்கிறார்கள். மரணித்த அத்தனை பேரும், தற்கொலை செய்து கொண்ட அத்தனை பேரும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல் என்பது அங்க இருக்குது. இறந்து போனவர்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாக இருப்பது எப்படி ஒரு எதேச்சையாக நடக்காது. அது ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நடக்காது. அப்போ மற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. தற்கொலை யார் செய்து கொண்டிருந்தாலும் தவறு. உயர் சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பிராமணர்களாக இருந்தாலும், ஓசி என்று சொல்லக்கூடிய ஓப்பன் காம்படிஷன் என்று சொன்னார்களும் அவர்களும் மாணவர்கள், அவர்களும் சிறு பிள்ளைகள் தான். அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு இந்த முடிவை எடுக்கக்கூடாது, அவர்களும் சரி செய்யப்பட வேண்டியவர்கள். ஆனால் சூழல் என்ன இருக்கு? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மிகப்பெரிய உயர் நிறுவனங்களில் மரணிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை எல்லாம் பார்த்தால் எல்லாமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இந்த மாணவர்களுக்கு போதுமானதாக இல்லை, தோதானதாக இல்லை என்பது தெரிகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த ஐஐடிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சதவிகிதத்தை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஐஐடிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சதவிகிதம், ப்ரொஃபசர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த பேராசிரியர் பதவிகளில் பிசி என்கின்ற பிரிவை சார்ந்தவர்கள் வெறும் 4.5% தான் இருக்கிறாங்க. அசோசியேட் ப்ரொஃபசர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல 6.5% இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் ஓபிசியினுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன? இந்தியாவில் ஓபிசிக்கள் ஏறக்குறைய 30-35% மேல இருக்கிறாங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்லேயே 49.5% கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல ஏறக்குறைய 27% அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய 50%க்கும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஓபிசிக்கள் இந்த நாட்டில். அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வெறும் 4.5% தான் ஐஐடிகளில் ப்ரொஃபஸர்களாக இருப்பார்கள் என்றால் என்ன ஒரு நிலை? அப்ப நம்ம இதை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஐஐடிகளில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்களே தாங்கள் ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று காரணங்களை சொல்கிறார்கள். விபின் வீட்டில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் சமீபத்தில் 2020 அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஐஐடி மெட்ராஸ்ல மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டேன், என்னை ஜாதி ரீதியாக என்னை நெருக்கடிக்குள்ளாக்கினார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்தார். அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸில் 20-25 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்த வசந்தா கந்தசாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அவரும் தன் மீது ஏகப்பட்ட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நான் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் எனக்கு வந்தது, என்னை விட பெரிய அளவுல திறமை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் எஃபிஷியன்ட்டா, ஏ ரங்கன் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி எஃபிஷியன்ட்டா, ஜி காமத் ஒன்மே ப்ரொடியூஸ் பண்ணாதவன் எஃபிஷியன்ட்டா, அவன் பிசியோ தலித்தையும் அவன் எஃபிஷியன்ட் இல்லைன்னா இவனுங்க முட்டாள்னு நான் சொல்லுவேன். அவன் அதுக்கு வருத்தப்பட்டு பயனே கிடையாது, அவனுங்க தான் முட்டாள். யார் எஃபிஷியன்ட்?
இப்போ மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னோட படிச்ச என்னோட வேலை செஞ்ச எல்லாரையும் எடுத்து பாருங்க, என்னோட எஃபிஷியண்டா எவனா இருக்கானா, ஏன் எனக்கு இது பண்ணல, எஃபிஷியன்சியை ரெஸ்பெக்ட் பண்றான்ல, ஏன் எனக்கு அவன் கொடுக்கல, எந்த காரணத்தால எனக்கு ப்ரொஃபஸர் போஸ்ட் டினை ஆச்சு. அவனுங்க எல்லா வெப்சைட்டையும் எடுத்து பாருங்க, ஓப்பனா என் வெப்சைட் இல்லைன்னா நான் இவ்வளோ குவாலிஃபைடுன்னு போடுறானான்ட்டு போடவே மாட்டான். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேண்டேட்ரி ரூல்ஸ். நிட்டு எல்லாத்துலேயும் வேலை செய்கிறவங்க எல்லாருமே நிட் ஐஐடியில் வந்து டீச்சர் வந்து அவனுடைய ப்ரொஃபைலை போடணும். எல்லாம் ப்ரொஃபைலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வரும், போட்டுக்க மாட்டான். அது நீதிமன்றமும் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. அபவ் கான்ஸ்டிடியூஷன்ல கான்ஸ்டிடியூஷன் தே ஆர் நாட் பவுண்ட் பை கான்ஸ்டிடியூஷன். அதான் ஒய் ஏன்? ஏன்னா அவனுக்கு அவ்வளோ திமிரு. எந்த அடிப்படையில்? ஜாதி அடிப்படையில். ஜாதி தான், ஜாதி திமிரு, நெட்வொர்க்கிங். அவனை சப்போர்ட் பண்ண இருக்காங்க இல்லைங்க, ஏன்னா ஒரு தவறு செய்யறான்னா அவனை சப்போர்ட் பண்றதுக்கு யார் வேணாலும் வரான்ல. இல்ல ஜனநாயக முறையில தான் நம்ம வாழறோம். ஜனநாயகம்னா என்னன்னு கேட்பாங்க. நாங்க மனு முறையில் தான் வாழறோம்னு வாங்க. மனு ஃபாலோ பண்ணா நம்ம எப்படி சூத்ராஸ்க்கு எஜுகேஷன் காதுல கேட்டுட்டா கூட ஈயத்தை காசி ஊத்த சொன்னானே இன்னும் இருக்குல்ல, அதான லாஸ் ஆஃப் மனுன்றான். நான் 90க்கும் அதிகமான புத்தகங்களை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த புத்தகங்களை இந்தியாவில் வெளியிட முடியாமல் அமெரிக்காவில் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது. 130 புஸ்தகம் எழுதியிருக்கேன், எல்லாமே அமெரிக்காவில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. 130 இது நாட் இ புக்ஸ், தே ஆர் பவுண்ட் வால்யூம்ஸ். இந்த 130 புஸ்தகமும் நெட்லேயும் ஃப்ரீயாக இருக்குது, அவைலபிளாக, யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். எவன்னா வக்கிருந்தா, எவன்னா ரியலாகவே நான் மேத்தமெட்டிஷியன், நான் எஃபிஷியன்ட்டுன்னா ஒரு 5 புஸ்தகம் எழுதட்டும். எழுதியிருக்கானா பாருங்க. அதுலேயும் என் புஸ்தகம் சிலர் எழுதுவோம், அதில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் எதையும் சொல்கிறது இல்லை, ஏன்னா நெகட்டிவாக நம்ம ஏன் அவனுங்களை பற்றி பேசணுன்றது. 5 புஸ்தகம் எழுதட்டும் ஒவ்வொருத்தனும், நாடு ரியலாகவே ஃப்ளரிஷ் ஆகும். அதே மாதிரி 1000க்கு மேலே பேப்பர்கள் எழுதியிருக்கேன், ரிசர்ச் பேப்பர்ஸ். எதனா உன்னை இவனுங்க ஃப்ளவுட் பண்ணி இந்த பேப்பரில் இது இல்லைன்னு சொல்லட்டும், அல்லது இவனுங்க காப்பி அடித்து வச்சுருக்கானுங்களே தீசிஸ், அது மாதிரி காப்பி அடிச்சிருக்கட்டும். அதனால் நான் வந்து இப்போவும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். சவால் விடுறீங்க? ஆமாம், சவால் தான். ஏன்னா நான் எதுக்குமே இவனுங்க கிட்ட அஞ்ச மாட்டேன், இவனுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கருப்பு நிறத்தில் ஒரு மாணவர் அங்கே இருந்து விடுவாரையானால் அவரை நடத்தக்கூடிய விதமே வேறு விதமானதாக வந்து இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. காஸ்ட் தான் கலர், கொஞ்சம் டார்க்காக இருந்துட்டா அவன் ஜென்மத்தில் அவன் பாஸ் பண்ணி போக முடியாது. இதெல்லாம் பொய்யா என்று நாம் பார்த்தோமேனால் உண்மை இருக்குமோ என்கின்ற ஒரு விஷயம் என்பது வருகிறது. உதாரணத்துக்கு சொல்வதானால் 2019 பாத்திமா லத்தீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுறாங்க. MA ஹியூமனிட்டிஸ் என்கின்ற ஒரு படிப்பை வந்து அவங்க வந்து அங்கே படிக்கிறாங்க. அந்த படிப்பில் முதல் வருஷம் அந்த பெண் சேர்றாங்க. கேரளாவினுடைய கொல்லம் என்கின்ற பகுதியை சார்ந்தவர். அவருடைய தந்தை அவரை வந்து சென்னையில் சேர்க்கிறாரு. காரணம் என்னன்னா, சென்னையில் வந்து இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்காது, இந்தியாவில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸை விட சென்னையில் இருக்காது என்று அவர் IIT மெட்ராஸை தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் கிடைத்திருக்கும், அவ்வளவு நல்ல மார்க் வந்து அவர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது. இந்த பெண் முதல் வருடம் வந்து சேர்றாங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வந்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாணவராக அந்த பெண் வந்து இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் அவருடைய பெயரை வந்து சொல்லி, இந்த பேராசிரியர் மட்டும் என்னை மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடிக்குள்ளாக்குறார், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவிற்கு அவருடைய வகுப்புகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லா பாடங்களிலும் முதலிடம் பெற்று அவருடைய முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து வெரி லார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டாப் ஸ்கோரராக இருந்திருக்கிறார். பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பெண் எவ்வளவு பிரில்லியண்டாக இருக்கிறாங்க, அந்த பெண் வந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள், அந்த பெண் படிக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்கள் எல்லாம் பிரம்மாண்டமானதாக இருக்கு, மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பாக வந்திருக்க வேண்டிய பெண் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த பெண்ணுக்கு என்னாச்சு? ஃபாத்திமா லத்தீஃப் என்கின்ற பெண் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராசிரியருடைய நெருக்கடிக்குள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா என்ற வழக்கு கூட CBI வசம் சென்றது. அதற்கு பிறகு அது எதுவுமே நடக்காமல் குப்பை தொட்டியில் போனது மாதிரி கிடக்குது. தமிழகத்தினுடைய காவல்துறை அதை விசாரித்ததற்கு பிறகு அது CBI கைகளுக்கு சென்றது. CBI கைகளுக்கு பிறகு அது வந்து அதோடு இழுத்து மூடப்பட்டது மாதிரி இன்னைக்கு இருக்கு. பாத்திமா லத்தீஃபினுடைய மரணத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஏராளமான மர்ம மரணங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த நிறைய மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 2016 திருப்பூரை சார்ந்த சரவணன் என்று சொல்லப்படக்கூடியவர் எய்ம்ஸ் டெல்லியில் இறந்து போகிறார்.
2017 சேலத்தை சார்ந்த முத்துகிருஷ்ணன் JNU என்கின்ற ஜவஹர்லால் நேஷனல் யூனிவர்சிட்டியில மரணித்து போகிறார். 2018 மாணவர் சரத்பாபு என்று சொல்லப்படக்கூடியவர் MD படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவர் டெல்லி யூனிவர்சிட்டி மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியில இறந்து போகிறார். 2018 கிருஷ்ணபிரசாத் என்று சொல்லப்படக்கூடிய ராமேஸ்வரத்தை சார்ந்த ஒரு மாணவர் PGIMER என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரியில இந்த 4 மாணவர்களுமே மர்மமான முறையில் இறக்கிறார்கள். அதுல ஒரு குறிப்பிட்ட மாணவரை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அது தற்கொலை இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு சிரஞ்சு அவருடைய கைகளில் ஏறிய ஒரு தழும்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. குறிப்பிட்ட MD சீட் நல்லா படித்து ஆல் இந்தியா ரேங்கிங்ல நல்ல ரேங்கிங் எடுத்து அந்த MD சீட்டை அவர் எடுக்கிறார். இந்த MD சீட்டுக்கு போட்டி போடக்கூடிய வேறு சில மாணவர்கள் இருந்தாங்க, உயர் பிரிவை சார்ந்த மாணவர்கள் இருந்தாங்க. அவர்களினுடைய நெருக்கடி, அவர் விட்டுட்டு போனார்னா அந்த இடத்துக்கு அவங்க வந்துடலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அதற்காக நெருக்கடி தரப்பட்டது, அவரை வெளியேற சொல்லி நெருக்கடி தரப்பட்டது. அதை மீறி அவர் படித்தார். அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்பது மாதிரியான ஒரு சில தியரிகள் எல்லாம் பேசப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மரணங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மர்மம் இருக்கிறது. நிறைய தற்கொலைகள் நடக்கிறது. நான் சொன்ன மாதிரி 2019-21 மட்டும் ஏறக்குறைய 98 மரணங்கள் BC, MBC, SC, ST மாணவர்கள் மட்டும் நடந்திருக்கிறார்கள். இந்த தற்கொலைகள் இதுவரை குறைந்து இருக்கிறதான்னு சொல்லி கேட்டா குறையில்லை. 2023-24 118% தற்கொலைகள் அதிகமாகி இருக்கிறது. எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல மிகப்பெரிய நிறுவனங்களை. அப்ப UGC-னுடைய இது போன்ற ஒரு விதிமுறைகள் என்பது இந்த நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. 2 தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள். ரோஹித் வெமுலா என்று சிறந்த ஒரு மாணவர், அறிவியல் மாணவர். அதே மாதிரி பாயல் தத்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ மாணவி. அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு இனிமேல் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துவிடக்கூடாது, எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக எல்லோருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தொடுக்கப்பட்ட வழக்கில் அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட விதியை உச்சநீதிமன்றம் தடை செய்துவிட்டு இந்த நாட்டில் இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் படிக்கணும், எல்லோரும் வளரணும், எல்லோருக்கும் நியாயமான கல்வி கிடைக்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் வளர்வது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் உச்சாணி கொம்பில் இருப்பது, அவர்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது என்பது நியாயமான ஒரு போக்கு இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய BC, MBC-ஐ சார்ந்தவர்கள் தங்களுக்கான வளர்ச்சியை காண்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களே தடையாகிவிடக்கூடாது. அதை மிக முக்கியமாக நாம் உறுதி செய்ய வேண்டும். எல்லா உயர் சாதியை சார்ந்தவர்களும் மோசமானவர்கள் என்று நம்ம சொல்லல, நல்ல நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் மோசமான நபர்கள், அவர்களுடைய லாபி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு என்பது பல நேரங்களில் மிக வெளிப்படையாக வருகிறது. என்ன ஒரு சூழல் வருதுன்னா, இந்த குழுவில் 50% BC, MBC இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வகுத்திருக்கிறாங்க. அதுல OCA பிரிவை சார்ந்தவர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொல்லிட்டாங்க. ஏங்க, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீர்களே, ஆனால் இந்த 50% அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை கூட பூர்த்தி செய்ய முடியுமா என்பது தெரியல. ஏன்னா இன்னைக்கு 50% BC, MBC ஆசிரியர்களே இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை விசாரிப்பதற்கு விசாகா கமிட்டி என்று அமைக்கப்படுகிறது. அதுல கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு சூழல். எதற்காக என்றால், ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் அழகிய முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அவர்கள் அதை காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. அப்போ இது புதிய விஷயம் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அவர்களுக்குத்தான் தெரியும். அப்போ ஒரு டைவர்சிட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை எதற்காக பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பிரிவினுடைய வலியை, வேதனையை அந்த பிரிவினுடைய புரிதல்களோடு கேட்கக்கூடியவர்கள் இருக்கும்போது தான் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காக தான் 50% போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 50%ல நேச்சுரலா வரப்போறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய OCI சார்ந்தவர்கள் தான் வரப்போறாங்க. ஆனால் இதை எதிர்ப்புக்குள்ளாக்கி இது எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்கள் போவார்களே, ஆனால் இது தவறு. அப்ப எப்படி இவங்களுக்கு நியாயத்தை கொடுப்பீங்க? இதுவரையும் அந்த OC என்ற பிரிவை சார்ந்த பேராசிரியர்கள் இப்படிப்பட்ட ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களுக்கு கொடுப்பதற்கான UGC-யில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இதற்காக IIT-களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இன்று வரை IIT-களில், குறிப்பாக IIT மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் இப்படிப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் என்பதற்காக சிலர் தனியாக தள்ளி வைக்கப்படுகிறார்கள். ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வரை ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு ஹாஸ்டல்
ரூம்கள் இங்க இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு வந்து ஒரு மாணவர் நன்றாக படிக்கிறார், நன்றாக மதிப்பெண் எடுக்கிறார், அவர் என்ன ரிசர்வேஷன்ல வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா ரிசர்வேஷன் என்பது மோசமானதா? ரிசர்வேஷன் என்பது வந்து இழிவான ஒரு விஷயமா? அவர்களுடைய பிரிவில் அவர் மிக உச்சாணி கும்பில் இருக்கிறார். அவர் ஓபன் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய 50.5% தாண்டி அதற்கு பிறகு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இதற்கு இந்த நாட்டில் வந்து ஒரு 30-35% இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு படிப்புல அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாதா? இன்னைக்கு வரையும் இல்லையே. ஐஐடி மெட்ராஸுகளில், ஐஐடி கான்பூரில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிகளில், என்ஐடிகளில் அல்லது ஐஐஎம்களில் எத்தனை எஸ்சி எஸ்சி மாணவர்கள் படிக்கிறாங்க, எத்தனை ஓபிசி மாணவர்கள் படிக்கிறாங்க? பெரிய அளவில் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்பது இல்லை. அப்ப அதை வந்து உறுதி செய்வதற்காகத்தான் இந்த ரிசர்வேஷன் என்பது கொடுக்கப்படுகிறது. அப்போ வந்து அவர்களும் வளர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை வந்து உலகமே பார்த்து வியக்கிறது. இங்க வந்து ஜிடிபி growth ஜாஸ்தியா இருக்கு, கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து ஜாஸ்தியா இருக்கு, எல்லா துறைகளிலும் வளருதுன்னா அந்த வளர்ச்சி எதனால் நடக்குதுன்னா ஒரு இன்க்ளூசிவ் growth, எல்லோரும் சேர்ந்து வளர்கிறார்கள். எஸ்சி மாணவர்கள் வளர்கிறார்கள், ஓபிசியில் வளர்கிறார்கள், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியிலும் வளர்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ற மாதிரி வளர்கிறார்கள், கண்டிப்பாக வளர்கிறார். அப்போ யாருமே வந்து பிற்படுத்தப்படுவதில்லை, யாருமே வந்து தாழ்த்தப்படுவதில்லை என்கின்ற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் அந்த வளர்ச்சியை எல்லோரும் தங்களுக்கானதாக பார்ப்பார்கள், உழைப்பார்கள். உழைக்கும் போது முன்னேற்றங்கள் வரும் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 61% இடஒதுக்கீடு வந்து இருக்குது. எந்த மருத்துவர் வந்து மோசமான மருத்துவராக இருக்கிறாரு? இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த ஏராளமான தி பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்திலே மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ரிசர்ச் பண்ணக்கூடிய தி பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து பிசி பிரிவிலிருந்து வந்திருக்கிறாங்க, எஸ்சி பிரிவிலிருந்து வந்திருக்கிறாங்க. எந்த வகையில் தரத்தை வந்து குறைச்சிருச்சு? இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிசி கம்யூனிட்டிலேருந்து, எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து, ஓபிசி கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. சம் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க. எந்த விதமான குவாலிட்டியில எந்த மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு? குவாலிட்டி என்பது இங்க பிரச்சனை. ரெப்ரசன்டேஷன் என்பது இருக்கணும், எல்லா பிரிவை சார்ந்தக்கூடிய ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பல 100 ஆண்டு காலமாக கிடைத்த பிரிவிலேஜ் வந்து ஒரு சாதாரணமான மோசமான அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையினுடைய தொழிலாளியினுடைய பிள்ளைக்கு கிடைக்காது. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காது. நீங்க வந்து ஒருத்தர் வந்து 4 தலைமுறையாக டாக்டர், இன்ஜினியர், ஜட்ஜு, ஆடிட்டர் என்று இருக்கக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பிள்ளை எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் ரிக்ஷாவை இழுத்து பிழைக்கக்கூடியவருடைய பிள்ளை எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் சரிசமமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ முதல் தலைமுறை மாணவர்களாக இருக்கக்கூடியவருடைய பலரினுடைய வளர்ச்சிக்கு இந்த ரிசர்வேஷன் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களும் ஐஐடிக்குள்ள வரணும், அப்படிப்பட்டவர்களும் என்ஐடிக்குள்ள வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ரிசர்வேஷன் இருக்கு. அப்போ இவர்களுக்கு ஏதோ நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் என்பது நீங்க கொடுக்கக்கூடிய சலுகை இல்லை, அது அவர்களுடைய உரிமை. ஒரு நாட்டில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உரிமை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை மற்றவர்கள் எல்லோரும் எவ்வாறு பயன்படுத்துகிறார்களோ அவ்வாறு பயன்படுத்துவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஐஐடி ஆக இருந்தாலும், என்ஐடி ஆக இருந்தாலும், ஜேஎன்யூ ஆக இருந்தாலும், இருக்கக்கூடிய என்ன நிறுவனங்களாக இருந்தாலும் அவற்றில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம், அங்கே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செலவு எல்லாரும், எல்லா இந்தியர்களும் தங்களுடைய கைகளில் இருந்து கொடுத்த பொருளாதாரத்தால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு இந்தியனுடைய பொருளாதாரமும் அதில் இருக்குது. எல்லோருடைய பொருளாதாரமும் அதில் இருக்குன்னும் போது, எல்லாருடைய வரியும் அதற்கு போகுது என்பதும் போது அவர்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் ஒரு நாடு வந்து வளரும், அப்பதான் ஒரு நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்து இன்னொரு பக்கம் வளரவில்லை என்றால் அதற்கு பேர் வளர்ச்சி இல்லை, அதற்கு பேர் வீக்கம். வீக்கம் என்பது இந்த நாட்டிற்கு நல்லதில்லை. அப்ப இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வந்து இரண்டு தரப்புகளும் இதை புரிந்து கொண்டு இந்த யுஜிசியினுடைய கைட்லைன்ஸை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த மார்ச் 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்ப விசாரணைக்கு சொல்லியிருக்கு. இந்த வழக்கை வந்து ரோஹித் வெமுலாவினுடைய தரப்பு வழக்கை வந்து நடத்தக்கூடியவராக இந்திரா ஜெய்சிங் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பெரிய பெஸ்ட் லாயர்ஸ் வந்து இந்த விஷயங்களை வந்து வாதாடக்கூடிய ஒரு நேரத்தில் இதில் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு, உயர் சாதியை சார்ந்த மக்களும் இதில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு இதை ஆதரித்து இந்த விஷயம் வருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவது அவர்களினுடைய நேர்மையை பறைசாற்றுவதாக இருக்கும். எவ்வாறு ஓபிசிக்கான ரிசர்வேஷன் வந்து விபி சிங்கினுடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உயர் பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதை எதிர்த்தார்கள். இன்னைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? நம்ம அது தப்புன்னு சொல்லல, அவர்களுக்கும் கிடைக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதற்கு முன்னாடியே எதிர்த்தீர்கள்.
அப்ப அதற்கு முன்னாடி எதிர்த்தது, அதை வைத்து நீங்கள் செய்த அரசியல், மண்டல் கமிஷனுக்கு எதிராக நீங்கள் செய்த பாபர் மசூதி அரசியல் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது. அப்போ இந்த மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல், இந்த மாணவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல், இன்னொரு ஃபாத்திமா லத்தீப், இன்னொரு ரோஹித் விமலா, இன்னொரு பாயல் தத்வி உருவாகி விடாமல் இருப்பதற்கு, மர்மமான மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கு, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் சூசைடை நடத்துவது என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் என்கின்ற ஒரு வார்த்தை என்பது பலரால் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட கொலைகளை நடத்தக்கூடிய கொலைக்களங்களாக அந்த நிறுவனங்கள் மாறிவிடாமல் எல்லோருக்கும் நியாயமான வாய்ப்புகளை கிடைப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். இன்றைய அரசாங்கம் இதை சும்மா பேருக்கு கொண்டு வந்து விடாமல், உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்களை வாயை அடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டாக்டிக்ஸாகவும் இதை பயன்படுத்தாமல், மோடியினுடைய அரசு இதை நின்று இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் விஷயம் நல்ல முறையாக முடிவதற்கு உதவுவானாக. வாஹிர் துவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.